என்ன கான்கிரீட்டுக்கு கேன்சர் வருமா? ஆமாங்க, உங்க வீட்டு பில்டிங் டெரஸ்ல வாட்டர் லீக்கேஜ் இருந்தா கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா உடம்ப அரிக்கிற மாதிரி உங்க வீட்டு ஸ்லாப் கான்கிரீட்டையும் ஸ்டீல் செக்சரையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு இந்த மாதிரி சீலிங் பெயர்ந்து விழுந்து உங்க பில்டிங் டோட்டலாவே டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி சீலிங் பெயர்ந்து வரும்போது அதை கம்ப்ளீட்டா சரி செய்யக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல் வச்சிருக்கக்கூடிய பிராண்டு தான் நம்ம பில்டிங் டாக்டர். இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, சீலிங் பெயர்ந்து விழுற நிலையில இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே உடைச்சு எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய ஸ்டீல் எல்லாமே துருப்பிடிச்சிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். அந்த ஸ்டீல்ல பயன்படுத்தக்கூடிய ரஸ்டி கன்வெர்ட்டட் ப்ராடக்ட் தான் நம்ம பில்டிங் டாக்டர் ஆர்ட். இந்த ப்ராடக்ட்டை ஸ்ப்ரே வச்சோ இல்ல பிரஷ் வச்சோ அடிச்சு ஒரு 12 hours வெயிட் பண்றது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறமா அதுல பூசக்கூடிய கலவையை தயார் நிலையில வச்சோம். அந்த கலவையில பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் ஃபைபரை ஆட் பண்ணும். இந்த பில்டிங் டாக்டர் கிராக் ஸ்டாப் ஃபைபர் ஃபியூச்சர்ல அந்த பிளாஸ்டிக்ல கிராக் வராம தடுக்கும். அந்த கலவையோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதுல பயன்படுத்தக்கூடிய வாட்டர்ல ஒரு பேக் சிமெண்ட்டுக்கு 250 ml நம்ம பில்டிங் டாக்டர் பிளாஸ்டர் பவரை ஆட் பண்ணும். இந்த கலவையை எடுத்து பூச்சுறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிங் ஆகும், வால்டிங் ஏஜென்ட் ஆகும். நம்ம பில்டிங் ஆல்ரவுண்ட் 1:1 ரேஷியோட சிமெண்டோட மிக்ஸ் பண்ணி ஒரு கோட்டிங்கா அப்ளை பண்ணும். அந்த கோட்டிங் ட்ரை ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம தயார் நிலையில வச்சிருக்கக்கூடிய கலவை எடுத்து பிளாஸ்டிக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா பர்மனண்டாவே உங்க பில்டிங்ல கிராக்கோ லீக்கேஜோ வராது. இது மாதிரியான பில்டிங் ரிலேட்டட் சிம்பிள் டிப்ஸுக்கும் யூஸ்ஃபுல் ட்ரிக்ஸுக்கும் பில்டிங் டாக்டர் கிட்ட ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி சீலிங் பிரச்சனையால தவிச்சுக்கிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.